அஇஅதிமுக பொதுச் செயலாளர் பொறுப்பை சின்னம்மா ஏற்று மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் வழியில் கழகத்தை சிறப்பாக வழிநடத்துமாறு கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் தொடர்ந்து வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று நடைபெற்ற கழக அம்மா பேரவை மற்றும் மாவட்ட கழக கூட்டங்களில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் பொறுப்பை சின்னம்மா ஏற்க வேண்டும் என வலியுறுத்தி ஒருமனதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மதுரை புறநகர் மாவட்ட கழக அம்மா பேரவை சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அம்மா பேரவை செயலாளரும் அமைச்சருமான திரு ஆர்.பி. உதயகுமார் மற்றும் அமைச்சர்கள் திரு கடம்பூர் ராஜு, திரு சேவூர் எஸ். ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் வழியில் கோடானு கோடி கழக தொண்டர்களை வழி நடத்தி செல்ல கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டுமென ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பெருமதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள்தான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று தொடர்ந்து தீயவர்களிடமிருந்து, தீய சக்திகளிடமிருந்து புரட்சி தலைவர் தொடங்கிய இந்த இயக்கத்தை பெருமதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் காப்பாற்றி, இயக்க தொண்டர்களை காப்பாற்றி தலைமை தாங்கி வழி நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துவதோடு, அம்மா அவர்கள் விட்டு சென்ற அந்த பணியை பெருமதிப்புக்குரிய சின்னம்மா அவர்களால் தான் தொடர்ந்து வெற்றிகரமாக தலைமை தாங்கி வழிநடத்தி செல்ல முடியும் என்பதை இங்கே நான் விசுவாசத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சி மாநகர் மாவட்ட கழக அம்மா பேரவை சார்பில் திருச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தும் கோடிக்கணக்கான கழக தொண்டர்களின் பாதுகாப்பு அரணாக இருக்கும் சின்னம்மா கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழக அம்மா பேரவையின் நிர்வாகிகள் கூட்டம் பாளையங்கோட்டையில் நடைபெற்றது. மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அஇஅதிமுகவை கட்டுக்கோப்புடன் வழி நடத்திட கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மாவட்ட கழக அம்மா பேரவை சார்பில் கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கரூர் மாவட்ட கழக அம்மா பேரவை சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா மறைவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கரூர் மாவட்ட கழக மாணவர் அணி சார்பில் செயலாளர் திரு மெட்ரோ பிரபு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கழகத்தின் பொதுச் செயலாளராக சின்னம்மா பதவியேற்க வலியுறுத்தி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சிவகங்கை மாவட்ட கழக அம்மா பேரவை சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடலூர் மேற்கு மாவட்ட கழக அம்மா பேரவை சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் முதலமைச்சர் அம்மா மறைவுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் அஇஅதிமுக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டுமென ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடலூர் கிழக்கு மாவட்ட கழக அம்மா பேரவை சார்பில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சேலம் மாநகர் மாவட்ட கழக அம்மா பேரவை சார்பில் பேரவை செயலாளர் திரு எஸ்.பி. சரவணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கழகத்தின் பொதுச் செயலாளர் பொறுப்பை சின்னம்மா ஏற்று கழகத்தை வழிநடத்த வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாணவர் அணி சார்பில் நடைபெற்ற கூட்டத்திலும் கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வலியுறுத்தப்பட்டது. மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுடன் இணைந்து நீண்ட காலமாக பணியாற்றிய சின்னம்மா கழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மாவட்ட கழக அம்மா பேரவை சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அஇஅதிமுகவை வழி நடத்திட சின்னம்மா பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தி நீலகிரி மாவட்ட கழக அம்மா பேரவை செயலாளர் திரு எஸ். கலைச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சேலம் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் அமைச்சர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கழகத்தின் பொதுச் செயலாளர் பொறுப்பை சின்னம்மா ஏற்று கழகத்தை வழிநடத்த வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த கழகத்தை தலைமையேற்று வழிநடத்தி செல்லக்கூடிய பொருத்தமானவர் மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள். ஆகவே சேலம் புறநகர் மாவட்டத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த கழகருடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரும்
மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் கழகத்திற்கு தலைமையேற்று பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றிருக்கின்றோம். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் கரூரில் நடைபெற்ற அமைதி பேரணியில் அமைச்சர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் உட்பட கழக நிர்வாகிகள் 15,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கழகத்தின் தலைமை பொறுப்பை சின்னம்மா ஏற்க வேண்டுமென வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் தொடங்கி நடைபெற்ற மௌன ஊர்வலத்தில் 10,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பின்னர் நடைபெற்ற கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வலியுறுத்தப்பட்டது. தஞ்சை வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் கும்பகோணத்தில் 10,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற பிரம்மாண்ட அஞ்சலி ஊர்வலம் நடைபெற்றது. அமைச்சர் திரு ஆர். துரைக்கண்ணு மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அம்மா விட்டுச் சென்ற பணிகளை சின்னம்மாவின் தலைமையில் நிறைவேற்றுவோம் என உறுதியேற்றனர்.